அது வந்து எங்கள் அப்பா போய் காலையில் போய் ஏன்னா முதல்ல ஆத்தா போய் மறுநாள் செத்து போயிட்டானா எப்படி சார் இருக்கும்? வசவுனா அடிக்க போகிறாரு எங்கள் அப்பா. அந்த இளவு அந்த துஷ்டியவே ரணகலம் பண்ணுறாரு. பயங்கர சட்டம் போடுறாரு. சட்டம் கொடுத்து நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு. இந்த எங்கள் ஆத்தா செத்த வீடு இது, இந்த இடம் சுடுகாடுறா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வரேன். எங்களுக்கு எங்கள் அப்பா ஒரு பூர்வீகத்து வீடு இருக்குது. எங்கள் அம்மா கொடுத்த எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. இது எங்கள் ஆத்தா செத்தோடைய தர சுடுகாடுறா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை போட்டு அப்படியே வந்துட்டார் சார். ஆக்சுவலி வீட்டுக்கே போகல. ஆக்சுவலி மொட்டை போட்டால் நீங்கள் போகக்கூடாது. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு போயிடுவார். இந்த சமசம் பேச அதெல்லாம் பெருசாக பேச மாட்டார். திடீர்னு சாமி பாரு, திடீர்னு திட்டி போடுவார், அப்படி பண்ணுவார். தூக்கி போட்டு போட்டார் சார். அது வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்கள் அப்பா அடித்து அழுகும்போது எனக்கு எங்கள் ஐயா வந்து பயங்கர போட்டேன் சார். அவருடைய உருவம், அவருடைய கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கர ஒரு ஆளை பார்த்தாலே நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் ஒரு படிச்ச ஏரியாவுக்குள்ளே போனால் யார் இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 முரடான ஒரு ஆள் சார். ஆனால் அந்த இடத்துல எங்கள் அப்பா அழுகும்போது நாங்கள் எங்களை ஒழுக்கமாக சேட்டை பண்ண, நீ படிக்கலை அதெல்லாம் இல்லை, கொன்னே போடுகின்றுவார் சார். 7 புத்து வச்சுருக்கேன், ஒன்றை கழுத்து வச்சு கொன்னே போடுகின்றுவார். ஒழுக்கம் தான் சார் அவருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு தெரிஞ்சா கொண்டுருவார். படிக்கலைன்னு சொல்லி நீங்கள் சோப்பு போடு வாங்கினா பார்த்தீங்கன்னா கவலையப்பட மாட்டார். அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க மாட்டார். கையில் பார்ப்பார், கழுத்து போட்டு விட்டுருவார். வாத்தியார் ஏதாச்சும் ஒரு எங்கேயாச்சும் வந்து ஒழுக்க மீறி பண்ணிட்டோம்னா கொளுத்திடுவார், அட்டி கொன்னே போடுவார். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னா அந்த மேட்ரு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு சார். சரி, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டுக்குள்ளே. எங்கள் அம்மைக்கு ஒரு என்னென்ன பணிவடைகள் செய்கிறாரு அப்படின்னு. அது ஒரு சீனாவே, அது ஒரு எபிசோடு இடத்துல ஒரு பெரிய ஒரு எபிசோடு வரும் சார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்துட்டு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி வந்தோடனே நாங்கள் பக்கத்தில் அக்ரஹாரத்துக்குள்ளே வந்துட்டோம். எங்கள் டீ கடையை ஒட்டி அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்துக்குள்ளே வீடு வாங்கி நாங்கள் கொஞ்சம் வசதியாக பெருசாக வந்துட்டோம். வந்தால் அவங்க அம்மையை போட்டாவே பெருசாக வீட்டில் மாட்டியிருந்தார். அது வந்து இந்த இலை மாதிரியாக ஒரு இது இருக்கும், லைட் எரியும். அது வந்து இவர் வீட்டில் வந்தோடனே அத்தையை வந்து பார்ப்பார். அவர் முதல் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு, போகும்போது அதான் பார்ப்பார். பார்க்கும்போது லைட் எரியலை. எங்கள் அம்மாவை கட்டப்படி காரம் மட்டும் திட்டுறாரு. எங்கள் அம்மா வந்து எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம், ஏன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இல்லை இது இல்லை, லைட் எங்கே போகணும், யாரும் ஊற்றி விட்டா அப்படிங்கிறாரு. ஏங்க கரண்ட் போச்சுங்க. கரண்ட் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் நின்னார் சார். அப்புறம் நாங்கள் நின்று பார்த்துட்டே இருக்கோம். போனார் சார். சாயங்காலம் வந்து பார்த்தா கரண்டே போனாலும் லைட் எரியுது, லைட்டை மாட்டி விட்டார் சார். எங்கள் ஆத்தாவுக்கு கரண்டே போனாலும் எரியணுண்டா லைட்டு அப்படின்னு வந்து மாட்டி விட்டார் சார். இந்த மாதிரி ஒரு அம்மா மேலே பாசம் உள்ளவர் சார்.